ஆபிரகாமின் மடியில் பிறந்தவர்கள் தான் யூதர்கள். யூதர்கள் மட்டுமல்ல, இன்றைக்கு உலகிற்கு அநேக ஆல்மோஸ்ட் எல்லா முகமதியர்களும் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பழகி பெருகினார்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, நீ கர்த்தருக்கு பயந்து நடக்கிறீங்க இல்லையா? அப்படி பயந்து நடந்தும் சில சமயங்களில் உங்களுக்கு குழந்தைகள் உருவாகி மிஸ்கேரேஜ் அல்லது எக்டோபிக் இந்த மாதிரி இறந்து போகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு குழந்தை இல்லாதபடிக்கு நீங்கள் கண்ணீர் வடிக்கிறீங்க. அது ஆண்டவருக்கு தெரியும். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். சங்கீதம் 128 கடைசி, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய். உங்களுக்கு குழந்தைகளை கொடுப்பது கர்த்தருடைய ஈவு. ஈசாயா 66:9, பெறச்சேரவாய நான் கர்ப்பத்தை தடை பண்ண மாட்டேன். மல்கியா 2:15-16. ஸோ கலங்காதீங்க. நிச்சயமாக பெற்றோராகிய நீங்கள் தேவனுக்கு பயப்படும் போது உங்களுக்கும் கர்த்தர் குழந்தைகளை கொடுப்பார். மேரேஜ் ஆகாமல் இன்னும் வயசாகிட்டே போகுதுன்னு சொல்கிற அன்பு பிள்ளைகளா, உங்களுக்கும் கர்த்தர் சீக்கிரத்தில் நல்ல மேரேஜை ஏற்படுத்துவார். இன்றைக்கு நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் யாத்ராகமம் 1:12. அவர்களை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெறினார்கள். எவ்வளோ உண்மையான வார்த்தை பாருங்கள். இந்த வாசனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சின்ன வயதுலேருந்து எவ்வளோ என்னை ஒடுக்குனாங்க. என்னை உலகத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அழிக்க தீர்மானித்தாங்க. நான் ஊழியத்துக்கு வந்த ஒரு பாடும் அதிக கேவலமாக பேசினாங்க. பல ஊழியர்கள் பல விதமாக பேசினாங்க, கிண்டல் அடித்தாங்க. எல்லாம் இயேசுவை நேசிக்கிற பிள்ளைகள் தான். ஆனால் இயேசு அறியாத மக்கள் என்னை ஒரு நாளைக்கு கிண்டல் செய்யணும் கிடையாது, என்னை நெருக்கினதும் கிடையாது. அதுதான் எனக்கு ஒரு வேடிக்கையாக இருக்குது. கிறிஸ்தவரும் சொல்கிறாங்க, பெரிய பெரிய ஊழியக்காரன்னு சொல்கிறாங்க, ஆனால் மற்றவங்களை நசுக்கிறாங்க, பிழிகிறாங்க. அவள் வளரக்கூடாதுன்னு சொல்லி எல்லா முயற்சி எடுக்கிறாங்க. சரி, அது போகட்டும். இங்கே பாருங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் பலுகி பெறுகிறாங்க. கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட சொன்னார், ஆதியாகமம் 15 குழந்தையிலன்னு அழாதப்பா, மேலே பாருப்பா, வானத்து நட்சத்திரங்களை பாருப்பா, உன்னுடைய பிள்ளைகளும் வானத்து நட்சத்திரங்களை போல கடல் மனசியாக இருக்கும். ஆபிரகாமின் மடியில் பிறந்தவர்கள் தான் யூதர்கள். யூதர்கள் மட்டுமல்ல, இன்றைக்கு உலகிற்கு அநேக ஆல்மோஸ்ட் எல்லா முகமதியர்களும் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருக்கிறார். அது மட்டும் கலாத்தியர் 3:9-11 படி விசுவாசனால கிறிஸ்தவராய் நாம் எல்லாருமே ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருக்கும். ஆனால் ஆபிரகாமுக்கு 100 வயது வரைக்கும் குழந்தை இல்லை. கர்த்தர் அவனுக்கு ஒரு குழந்தை தான் கொடுத்தார், ஈசாக்கு. ஆனால் ஈசாக்கில் இருந்த சந்ததி எப்படியோ பெருகிட்டு 70 பேராக எகிப்துக்கு போனாங்க, அந்நிய நாட்டிற்கு. யோசேப்பு இருக்கிற வரைக்கும் நிம்மதியாக இருந்தாங்க. ஆனால் யோசேப்பு இறந்த ஒருபாடு யோசேப்பை அறியாத ஒரு நன்றி கெட்ட ராஜா தோண்டினான். அவனுக்கு பயம் வந்து போச்சு. இந்த யூதர்கள் இப்படி நிறைய குழந்தைகளை பெற்றெடுக்கிறார்களே அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், குறிப்பிட்ட ஒரு மதத்தில் டியூபர்ட்டையும் பண்ண மாட்டாங்க, குடும்ப கட்டுப்பாடு பண்ணவும் மாட்டாங்க. எத்தனை வேணாலும் பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே அவர்கள் மடமடன்னு பெருகி போகிறாங்க. ஆனால் நிறைய மேல்நாட்டில் கிறிஸ்தவ தான் குழந்தை வேண்டான்னு சொல்லி குழந்தை கொல்றாங்க, அதனுடைய ஆர்கன்ஸை விற்கிறாங்க. ரொம்ப கேவலமான ஒரு காரியம். மறந்துடணும்னு நம்ம ஜெபம் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள், அந்த ராஜா இவங்களை எவ்வளோ ஒடுக்குனானோ. டாஸ்க் மாஸ்டர்ஸ் சொல்லுவாங்க. டாஸ்க் மாஸ்டர்ஸ்னால் கொடுமையாக வேலை வாங்குகிற மக்கள். அவங்க கையில் எப்போதுமே ஒரு விப்பு இருக்கும், ஒரு கத்தி இருக்கும், ஒரு கட்டை இருக்கும். ரொம்ப கோவம் வந்துச்சுன்னா அந்த கத்தியை நெஞ்சில் ஏறிவாங்க, இல்லை சாட்டை வச்சு அடிப்பாங்க, இல்லை கம்பு வச்சு மண்டையில் அடித்து கொலையும் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்களுக்காக வழக்காட அங்கே யாருக்குமே தைரியம் இல்லை. ஏன்னா தேவர் ஏலியன்ஸ். இவ்வளோ கொடுமையாக வேலை வாங்க, செங்கல் சூளை மாதிரி
வேலை வாங்கினாங்க. பெரிய பெரிய நகரங்களை அவள் கட்டினாங்க. அடிமைகளை போல இருந்தார். 400 வருஷத்துக்கு மேலே அடிமைகளாக இருந்தார்கள். ஆனால் பாருங்கள், கர்த்தருடைய சித்தம் அவள் பெருகினார்கள். இன்றைக்கு கூட நீங்கள் வளர்ச்சி அடையாறபடிக்கு, அது நீங்கள் பழகி பெறுகிறபடி உங்களுக்கு பல சங்கடங்கள் இருக்கலாம். சொந்த அக்காவை தங்கச்சி வெறுக்கிற காலம், சொந்த அண்ணன் தம்பியை வெறுக்கிற காலம். அதே போல் சில பெற்றோரை பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளைக்கு மட்டும் ரொம்ப செல்லம் கொடுப்பாங்க, பெற்ற வளர்ப்பாங்க. அடுத்த பையனை அப்படி ஒமிட் பண்ணிடுவாங்க. அவனுக்குள்ள ஒரு டிப்ரெஷன் வந்துடும். அதே போல் ஸ்கூல் காலேஜ் போனீங்கன்னா நீங்கள் ஒரு ஆவரேஜாக இல்லை கொஞ்சம் டவுனாக படிக்க முடியாமல் கஷ்டப்பட்டீங்கன்னா உங்களை பற்றி நிறைய பேர் கவலையே பட மாட்டாங்க. ஒரு சில தேவனுக்கு பயந்த டீச்சர்ஸ் மட்டும்தான் உங்கள் மேலே அக்கறை எடுப்பாங்க. இதே போல் தான் உலகத்தில் இன்றைக்கு நாம் வாழும் உலகத்தில் எத்தனையோ ஜாதிகளை பார்க்கிறோம். அந்த ஜாதிகளில் உயர்ந்த ஜாதிகள் கீழாக நினைக்கப்படுற ஜாதிகளை மேலே வளரவே விட மாட்டாங்க. அவங்களுக்கு எந்த விதத்திலையும் ஒரு வசதி செய்து கொடுக்க மாட்டாங்க. இதனால்தான் மாண்புமிகு இந்திரா காந்தி அவர்கள் ஐஐடி என்பதை ஆரம்பித்தாங்க. அதில் அற்பமாக நினைக்கப்பட்ட கேஆர் நாராயணன், கேரளாவை சார்ந்தவர், அவர் சொல்லும்போது சொல்லுவார், என்னுடைய ஜாதியை வச்சு என்னை அந்த பெஞ்சில் உட்கார வைக்க மாட்டாங்க, அந்த டேபிளுக்கு மேலே நிற்க வைப்பாங்க, என்னை வெளியே தான் என்ன வைப்பாங்க. ஆனால் முடிவில் அவன் நாட்டின் ஜனாதிபதியாக மாறினான். ஸோ அதைத்தான் நம்ம மனசில் வைக்கணும். எவ்வளோ தூரம் நம்ம நசுக்கிறாங்களோ, எவ்வளோ தூரம் நம்ம மேலே பொறாமப்படுறாங்களோ, எவ்வளோ தூரம் நம்ம மேலே காழ்ப்புணர்ச்சி காட்டுறாங்களோ, கர்த்தராகிய தேவனை பற்றி கொள்ளும்போது நாம் பெருகுவோம். கண்டிப்பாக பெறுவோம். நம்முடைய சத்துருக்களை காட்டிலும் மேலே வரும். நம்மளை கீழே தள்ளுனோங்கிற மக்களை விட நம்ம மேலே வருவோம். சிங்கப்பூரில் அருமையான ஒரு மகன் உண்டு. நல்ல பையன், ஆண்டு பயந்த பையன். அவன் நேர்மையான ஒரு பையன். தன்னுடைய நேர்மையான நிமித்தம் அவனை எப்போதுமே கள்ளத்தனம் பண்ணுறவங்க அவனை அமுக்கிக்கிட்டே இருப்பாங்க. அவன் மேலே ராங்காக எழுதிக்கிட்டே இருப்பாங்க. இவனும் கண்ணீரோடு எனக்கு எழுதுவான். அப்போ நாங்கள் அவனை ஆறுதல்படுத்தி எழுதுவோம். முடிவில் அவனை யாரெல்லாம் கீழே தள்ளி அவனை நசுக்கணும்னு நினச்சாங்களோ, அந்த மேனேஜர்லேருந்து அந்த ஜிஎம்லேருந்து எல்லாருமே இருக்கிற இடம் தெரியாமல் போயிட்டாங்க. தேவன் அவரை உயர்த்தினான். அதுபோல் இன்றைக்கும் உங்களுக்கு வியாபார போட்டியா, இல்லைனா தொழில் போட்டியா, இல்லைனா உங்களுடைய ஜாதி வாரியா, இல்லைனா உங்களுடைய செல்வமில்லாத தன்மையா, இதெல்லாம் பார்த்து உங்களை அமுக்கிற மக்கள் மத்தியில் கர்த்தரை உறுதியாக பற்றி பிடிங்க. அவர் உங்களை உயர்த்துவார். சிறியவனை புழுதி தூக்கி எடுத்து அவனை பிரபுக்களோடு உட்கார வைக்கிறார். ஜெபிப்போமா? அன்பின் கர்த்தாவே, நம்முடைய அருமையான மக்களை நோக்கி பார். உமக்காக உண்மையோடு இருக்கும்போது அவர் பல விதங்களில் நெருக்கப்படுகிறார். ஏசப்பா, ஒருவேளை அவள் அந்நியராக இருக்கிறபடினாலே, அல்லது மற்ற ஜாதி, சனம், மதம் இதை சார்ந்தவளாக இராதபடினாலே அவளை எவ்வளவோ ஒடுக்கிறார்கள், கொடுமைப்படுத்துகிறார்கள், அநீதியான கேஸ்களை அவள் மேல் போடுகிறார்கள், உபத்திரப்படுத்துகிறார்கள். இவள் நாட்டில் இருக்கக்கூடாது, உலகத்தில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, வேதம் சொல்லுகிறது, அவளை நசுக்க உடைய பிள்ளை நசுக்க அவர்கள் பெருகுவார்கள். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து இந்த எத்தன் உயிரோடு இல்லை, அவன் சுவிசேஷம் அதோடு முடிந்து விட்டது நினைத்தார்கள். ஆனால் இன்று உலகம் முழுவதும் உடைய சுவிசேஷம் பரம்பி பலன் தருது. ஆனால் காய்பாவும் ஹனாவும் அவரை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்த காய்மாயரமான வெறி பிடித்த அந்த யூதர்கள் பாதாளத்தின் அடியில் 900 செல்சியஸ் அக்கினி ஆறுகளை கதறி கொண்டிருக்கிறார்கள். உம்முடைய சுவிசேஷத்தை யாராலும் ஒடுக்க முடியவில்லை, அடக்கவும் முடியவில்லை. எனவே உம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்தும். நாம் எவ்வளோ வேதனைப்படுகிறோமோ அதற்கு மேல் பெருகுவோம் என்கிற தைரியத்தை தாரும். ஆசீர்வதி பலப்படுத்தும். உன்னதங்களில் வையும்.
உயர்த்தும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.